ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட் தான். அது டாக்டர் லவ் வில்லேஜ் பாய். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பியூரான வில்லேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய வில்லேஜ் வித் பியூராக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் க்ரீனரி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இயர்லி மார்னிங் ஒரு மாதிரி பேர்ட் சவுண்டு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி ஏர்லாம் அழகாக இருக்குது. இப்போ ஒரு பர்சன் தான் ஒரு தோட்டத்தில் இருக்காங்க. இருந்துட்டு காய்கறிலாம் பறிச்சிட்டு இருக்காங்க. வெஜிடபிள்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் சம் கீரையெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, சொல்லுங்க இங்கே ஹேங் சொல்கிறாங்க. இந்த ஸ்வீட் கார்ன் இது ஜிம்முக்கு பிடிக்கும் கூட சொல்கிறாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நானே போடுறேன் என் தோட்டத்தில் சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது என்ன இருக்குது என் தோட்டத்தில் தான் உன் தோட்டத்தில் இருந்தேன் நான் பறிச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு போயிட்டு அந்த ஸ்வீட் கார்லாம் வாங்கிக்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிக்கும் கூட சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போது ஜங்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. பாரு ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பத்திரம் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு என்னம்மா ஜிம் நம்பிக்கை வரல சொல்கிறாங்க. நம்பிக்கைலாம் இருக்குது இப்போது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன அதிகமாக பேச மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே மறுபடியும் கேர் பண்ணுறாங்க. இதை கொண்டு போய் கொடு அதை கொண்டு போய் கொடுலாம் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன வீட்டுக்கு அதிகமாக வரமாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா ஏதோ கில்ட்டியாக இருக்கும் போல, ஏன்னா அவங்க ஜிம்மை பற்றி தப்பாக நினச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தாண்டா காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு சரி கிளம்புவா சொல்கிறாங்க. போ ஜங்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு வீட்டை பார்த்தா ரொம்ப பெரிய வீடு தான். வில்லேஜ் ரொம்ப பெரிய வீடு அழகாக இருக்குது. ஒரு பர்சன் நின்றுக்கிறாங்க. ஏஞ்சிருமே பக்கத்தில் பார்க்குறாங்க. போயிட்டாரா மார்னிங் எழுந்து போயிடுறாரு தோட்டத்துக்கு. சரி ஒரு விவசாயினா அப்படி தான் இருப்பாங்கல்ல. சரி எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா பக்கத்தில் ஒரு பிக்சர் இருக்குது. அது பார்க்குறாங்க. குட் மார்னிங் அப்பா அம்மா லவ் யூ சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அவங்களுக்கு என்னம்மா கோவம், என்னதான் கோவம் போங்க, நான் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்போ உங்கள் கோவத்துட்டு வருவீங்க, கோவத்துட்டு வந்து எப்போ பேசுவீங்க என்கிட்ட, எப்போ பார்ப்பீங்க, எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தெரியுமா. அது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இப்போதான் எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஐ மிஸ் யூ அம்மா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. என்ன கோவம் வரும் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபோட்டோ அங்கே வச்சுட்டு எந்திரிச்சிட்டு அந்த பெட்டெலாம் அந்த பிளாங்கெட்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு வெளில வராங்க. பார்க்குறதுக்கு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லைஃப் ஏன் அம்மாவுக்கு பிடிக்கல. மார்னிங் எந்திரிச்சதும் மியூசிக் மாதிரி பேர்ட்ஸோட சவுண்டு எவ்வளோ அழகாக இருக்குது. கேட்கறதுக்கு ஹெவன் மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஏர் அது வந்து ஹீல் பண்ணுறப்போ எவ்வளோ நல்லா இருக்குது. ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, அப்புறம் கீரையெல்லாம் கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பொல்யூஷன் கூட இங்கே எதுவுமே இல்லை. நல்லா தான் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருந்தும் அம்மாவுக்கு ஏன் அவங்களுக்கு இங்கே நல்லா இருக்க இங்கே ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு ஏன் நினைக்கிறாங்க, ஏன் திங்க் பண்ணுறாங்க அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அந்த பிளேஸெல்லாம் விட நான் யார் கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்கணும் அதே அம்மாவுக்கு புரியல. எனக்கு ஜங்க் கூட இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ம டாக்டர் தானேன்னு சொல்லலை. ஆனால் டாக்டர்னாக்கா இப்படி தான் இருக்கணும், எதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன. டாக்டருக்குள்ள வரும்ல, டாக்டர் 600% தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட் நம்ம ஜிமின்டா ஓகேவா ஃபைன் இல்லை நம்ம ஜிமின்டா எஞ்சி வெளில வராங்க. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு ஃபேஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பால் கறந்துருக்கா சரி அப்போ நம்ம ஜங்கு காஃபி போட்டு வச்சிடலாம். ஜங்கு இப்போ வந்துடுவாங்க. ஸோ ஜிமின் போய்ட்டு கிச்சனில் நினைக்கிறாங்க. 5th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இப்போ பால் எடுத்துகிட்டு அடுப்பில் வைக்கிறாங்க. இப்போ நான் அந்த பால் பாத்திரத்தில் பாலை ஊற்றிட்டு அவள் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது அவர் பார்த்துருக்காங்க. விண்டோஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. வெளில பனி பெஞ்சிருக்கும் போல ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. வின்டர் சீசன் ரொம்ப அழகாக இருக்குது. வில்லேஜில் இருக்கிறது இந்த ஹாப்பினஸ் வேறு எங்கே கிடைக்கும். அப்புறம் சார் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு. சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பசங்க வராங்க. ஜிம்மின்னு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஜங்கா கிச்சனில் இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. ஜிம் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. அச்சோ சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதான் எல்லாம் இருக்கா சொல்கிறாங்க. ஐயோ பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. பார்க்க தான் ஆசையாக இருக்கு ஆனால் சாப்பிட மாட்டேறியா சொல்கிறாங்க. என்ன ஜங்கா பண்ணுறது, எனக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்குமாமே இவங்க என் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஆமாம் நாளைக்கு ஒயனக்காட்ட சொன்னேன். ஒயனக்கா பேசியிருந்தாங்க எங்கள் கார்டன் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு. அப்படியாவும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம தோட்டத்திலே போடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஜங்கா அப்படி சொல்லிட்டேன். நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு வந்து பியூரான ஒரு விவசாயிடா ஓகேவா, ஒரு ஃபார்மர் தான். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி காஃபி போட்டேன் இந்த அங்கே கொடுக்குறாங்க. என் ஜங்கா நான் காஃபி நல்லா போடுறேனா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என் காஃபி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ எப்படி போட்டு கொடுத்தாலும் பிடிக்கும் சரியா சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ போடுற காஃபி வந்து ஒரு மனசு லவ்வோடு போடுற ஓகேவா, அது எப்படி இருந்தாலும் டேஸ்ட் எனக்கு இம்பார்ட்டனே கிடையாது. நீ கொடுக்குறல அது ஹாப்பியாக இருக்குது எனக்கு பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இல்லை டேஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே தள்ளி வா சொல்லிட்டு இப்போ மில்க் ஊற்றி கொடுக்குறாங்க. நீ குடி சொல்கிறாங்க. இது அன்றைக்கி ப்ரோட்டீன் பவுடர் இருந்துச்சு சொல்லிட்டு இப்போ ஜங்க் போய் எடுத்துடுறாங்க. இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கூடயே சொல்கிறாங்க. ஜிம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கா அவன்னு கேட்காதீங்க சரியா. என் ஜிம் நீ ஹாப்பியாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க ஓகேவா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்படி சொல்கிறது, நான் இங்கே இருக்க மாதிரி எங்கேயும் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே இருக்கேன்றதை தாண்டி யார் கூட இருக்கேன் அதுதான் விஷயம் ஓகேவா. நான் உங்கள் கூட இருக்கேன். உங்க கூட எங்கே இருக்கிறத சொன்னால் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். இந்த வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஓகே, எந்த ஒரு குறையுமே எனக்கு இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை பற்றி அகைன் கேட்காதீங்க. மார்னிங் எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டாங்க. அச்சிச்சோ டாக்டர் கோவம் வருமா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் வரும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு காஃபி உரம் வச்சுட்டு கிட்ட வராங்க.
பார்க்குறாங்க. எங்கே கோவம் வருமா சொல்லிட்டு பார்க்குறாங்க. பின்ன கோவம் வராதா ஜிமின் ஜங்கு கொஞ்சம் க்ளோஸாக எடுக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்து அப்புறம் நான் பார்த்துக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா, இந்த வில்லேஜ் பாய்க்கு எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்க தெரியுது சொல்லிட்டாங்க. நான் மற்ற விஷயத்தில் வேணால் வேறு மாதிரி இருப்பேன், உனக்கு ஏற்ற மாதிரி இருப்பான்னு தெரியாது, ஆனால் இந்த விஷயத்தில் யாரும் அடிச்சு முடியாது சரியா சொல்லிட்டாங்க. தெரியும் அதான் மேரேஜ் ஆகிட்டு 8 மந்த்ஸில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்களா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. 8 மந்த்ஸ் ஆனிச்சு இல்லையே, இப்படி 5th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனாக்கா 3 மந்த் தானே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா சொல்லுவீங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணி டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம் தான் சரி லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா அம்மா மிஸ் பண்ணுறியா அப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை நைட்டு நான் பார்த்துறேன் அப்பா அம்மாவோட பிக்சரை பார்த்து சொல்கிறாங்க. அது எப்போ நான் பார்க்குறேன் ஓகே, தூங்குறதுக்கு முன்னாடி பார்ப்பேன், தூங்கு மாதிரி எழுந்திரிச்சு அப்புறம் பார்ப்பேன் ஓகேவா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்பா அம்மா மிஸ் பண்ணுறதா என்ன பண்ணுறவங்களுக்கு தெரியல. அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல, நான் ரொம்ப லவ் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒரே பையனா, நான் எல்லாமே ஆசைப்பட்டது எல்லாமே டக்குன்னு வாங்கி தர மாட்டாங்க, கோவப்படுவாங்க, ஆனால் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் இங்கே வந்துட்டு ட்ரைனிங் வரேன்னு சொல்லும்போது கேம்ப் வரேன் அப்படி சொல்லும்போதே ரொம்ப கோவப்பட்டாங்க. வேண்டாம் சொன்னாங்களா. அப்புறம் அதுக்கப்புறம் மேரேஜ்னு சொல்லிட்டாங்க. ஜங்க் ஒரு மாதிரி நாங்கள் பிரிச்சுட்டு நான் உன்னையும் அம்மாவையும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கா, கண்டிப்பாக அம்மா புரிஞ்சுப்பாங்க. ஒன்றே புரிஞ்சுக்கிட்டு ஜங்க் தான் உனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்ட், நீ அவங்க தான் ஹாப்பியாக இருக்கணும், இப்போ ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க சரியா. அந்த டே சோன் வரும் ஓகே, ஈவன் நம்ம பேபி வந்ததுக்கப்புறம் கூட நடக்கலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம்ல சரி ஸ்டமக் கை வைக்கிறாங்க. அப்படி டவுன் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க பேபியோட பேபியை. ஜிம் பார்க்குறாங்க. போதும் மார்னிங்கே அப்பாவும் குழந்தை கொஞ்சம் ஆரம்பிச்சிடாதீங்க, நான் கிளம்பணும் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே, என்ன ஜங்க் அவங்க ஃபுட்டு குக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன குக் பண்ண போகிறேன், நான் குக் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இல்லை ஜங்க் காசு நான் குக் பண்ணுறவா சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்மில் கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்க் அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் தப்பே இல்லை சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாட்டாக இருக்கீங்களா, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களா, சிட்டியில் மட்டும் நீங்கள் இருந்தீங்க கண்டிப்பாக ஒரு பொண்ணு கூட உங்களை விட்டு வச்சிருக்க மாட்டா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அவங்க என்ன அப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு எனக்கு அப்படி தோணும்ல, எனக்கு அப்படி தோணாது சரியா, எனக்கு ஜிம்மில் தவிர வேறையும் பிடிக்காது அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்குமோ. ஆமாம், இந்த வெஜ் நிறைய பேர் அழகானவங்களும் இருந்தாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்க எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணாங்க, ஆனால் யாரும் எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சது ஜிம்மில் தான். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த டாக்டர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த டாக்டர் நம்மளுக்கு ஒய்ஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா நினச்சி தான் பார்த்தேன், ஆனால் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் எனக்கு டாக்டராக என் ஒய்ஃபாக வரீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சிட்டி டாக்டர் வந்துட்டு ஒரு வில்லேஜ் பாய் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு அந்த வில்லேஜ் பாய் அவ்வளோ ஒர்த்தாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லா டேலண்ட் இருக்கும். டேலண்ட்டை தாண்டி பியூர் லவ் இருக்கும், ட்ரூ கேர் இருக்கும், ட்ரூ ட்ரஸ்ட் இருக்குது. அதனால தான் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ சார். ஜங்குக்கும் ஜிம் கொஞ்சிக்கிட்டே கிச்சனில் குக் பண்ணிருக்காங்க. ஜங்க் குக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்கா எனக்கு கீரை வேணாம் சரியா சொல்லிட்டாங்க. ஜிமின் இந்த விஷயத்துல நீ ரொம்ப மோசம் ஜிமின், நீ கீரை சாப்பிட மாட்டேங்க ஏன் சொல்லிட்டாங்க. அது காசுக்கும் கீரை காசுக்காக ஜிமின், நல்ல கீரை தான் ஓகேவா, ஃப்ரெஷ்ஷாக நானே விளைய வச்சது ஓகே, மருந்து கூட தெளிக்கல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாப்பிடு பேபிக்கு நல்லா சரியா சொல்லிட்டாங்க. சரி சரி நான் பொரியல் பண்ணி தரேன் ஓகேவா, அதை தேங்காய் துருவி போட்டால் நல்லாயிருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜங்குக்கும் கீரை வந்து பொரியல் பண்ணிட்டுருக்காங்க. கீரை காய்கறி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனாக ஜிம் போட்டு குளிக்க போயிட்டாங்க. குளிச்சுட்டு வந்து உட்காராங்க. ஜங்க் போட்டு ஹேரில் வைப் பண்ணி வராங்க. இப்போ அழகாக இருக்க பார்க்குறது சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் உட்காராங்க. ஆக்காட்ட சொல்லிட்டாங்க. ஜிம் சாப்பிட ஆரம்பிக்காங்க. ஜங்க் அழகாக ஃபீல் பண்ணி விடாங்க. இந்த கீரை சாப்பிட நல்லா சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. கீரை சாப்பிடும்போது ஜிம்மோட ஃபேஸை மாறுது. ஏன் ஃபேஸ் அப்படி வச்சுக்கிறா சொல்லிட்டாங்க. பிடிக்காத சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது சார். ஜிம் தான் ஜங்க் தான் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி விடாங்க. ஃபுல்லாக ஜிம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. போதுச்சாங்க போதும் இதுக்கு மாதிரி சாப்பிட்டா அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் ஏன்ட்டான்னு சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் சரி ஒன்றும் நீங்கள் அப்படி அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு எப்போ தான் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்கள் சரியாக சாப்பிட்றதுல காமிங்க சொல்லிட்டேன். ஜிமின் தான் ஜங்குக்கு டைமுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணி விடாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபுல்லாக ஜங்கு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி ஜங்கா எனக்கு பிடிச்சி விட்டு வரீங்களா சொல்லிட்டாங்க. வா ஜிமின் சொல்லிட்டாங்க. இந்த வில்லேஜில் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது, ஆனால் இங்கே நிறைய வில்லேஜ்லேருந்து எல்லாரும் அங்கே தான் வருவாங்க. ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் அதுதான், அதில் நிறைய பேர் அங்கே தான் வருவாங்க. இப்போ ஜிம் எழுந்திருக்காங்க. ஜங்கு ஸ்கூட்டர் வச்சிருக்காங்க, அதை தான் கூட்டு போய் விடுறாங்க. ஜிம் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் இறங்குறாங்க. ஓகே ஜங்கா பாய் சொல்லிட்டாங்க. பாய்டாமா சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வராங்க. குட் மார்னிங் டாக்டர் சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் சார். ஜிம் உள்ள போகிறாங்க. டைம் இப்போ 11 o'clock இருக்குட்டா. இப்போ நம்ம ஜிமின் தான் இப்போ பேஷண்ட்லாம் போயிட்டாங்க. இப்போலாம் ஓபி முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காரு. பழம் ரிலாக்ஸாக இருக்கும் சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிட்டு கால் பண்ணுறாங்க. அப்படி ஒரு சிட்டியில் ஓகே சேல் சிட்டியில் பார்க்கலாம். சேல் சிட்டியில் ஒரு பர்சன் எப்படின்னாக்கா மீட்டிங்கில் இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மீட்டிங் தான், ஆனால் அந்த கால் வரவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்கள் மீட்டிங்கை கொஞ்சம் நேரம் கேன்சல் பண்ணுறாங்க. எல்லோரும் ஓகே சொல்லிட்டு போயிடறாங்க. மை ப்ரீஷியஸ் சன் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கு. இப்போ நம்ம அந்த பர்சன் பிக் பண்ணுறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க. எப்படி இருக்கேன் செல்லம் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் டேட் சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா. அம்மா சொல்கிறாங்க நல்லா இருக்கா. அம்மா ரொம்ப புலம்புறான் சரியா சொல்லிட்டாங்க. டேட் நான் என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவனுக்கு உன் மேலே ரொம்ப கோவம் சொல்கிறாங்க. நான் என்ன டேட் பண்ணிட்டோம். ஜவு பாவம் டேட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு புரியுது அவனுக்கு புரியல சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிருக்கா சொல்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், டியூட்டி இருந்தால் இப்போ தான் டியூட்டி கொஞ்சம் முடிஞ்சிச்சு, அதாவது எனக்கு பேஷண்ட் முடிஞ்சிட்டேன், ஓப்பி முடிஞ்சிச்சு, அதான் வெயிட் பண்ணிருக்கான், சும்மா தான் இருக்கான் சொல்கிறாங்க.
அப்படியா டேட் சாப்பிட்டீங்களா சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட்ட ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒர்க்கில் இருக்கீங்களா சொல்லிட்டாங்க. மீட்டிங்கில் வந்து ஜிம்னு சொல்லிட்டாங்க. டேட் அப்போ கட் பண்ணவா? இல்லை நீ என்கிட்ட பேசு ஓகேவா, எனக்கு ஃபஸ்ட் நீ தான் ப்ரீஷியஸான என்னோட பையன் ஓகேவா, நீ ஃபஸ்ட்டு பேசு அப்புறம் ஒர்க்கு பார்த்துக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு நம்பிச்சுட்டு அங்கேருந்து நம்பிச்சுட்டேன் ஓகேவா. நம்பிச்சு தான் நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸு. இப்போ நம்ம ஜிம்மில் பேசிட்டு இருக்காங்க. நம்பிச்சுக்கிட்ட அம்மா என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்பா பேசுறதுலாம் நம்ம நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மாக்கு மேலே கோவமா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கோவம், நிறைய பாசம், நிறைய பாசிட்டிவாக ஆகுது. அவங்க கிட்ட ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் அவன் வந்தால் என் பையனை வந்து என்கிட்ட பிரிச்சுட்டான் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மாவையும் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. நான் வரவா சொல்லிட்டாங்க. இல்லை டேடி எனக்கு நீங்களும் அம்மாவும் சேர்ந்து வரணும் சரியா சொல்லிட்டாங்க. பாரு ஜிம்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல டேடி அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்கல்ல சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சணும் சரி ஓகே நீ சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் ஓகே நீங்கள் ஒர்க் பாருங்கள் அப்புறம் பேசலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ரொம்ப லேட்டாக ஸ்வைப் பண்ணுறாங்க. ஜிமின் நினச்சி பார்க்குறாங்க. ஜிமின் ஜம் கூட லைஃப்பில் எப்படி வந்தாங்க, ஜிமின் வந்து இது கூட எங்கே இருந்தாலும் அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறாண்டா. ஒரு 8 months பிஃபோர் போகிறேன்டா. ஒரு வீட்டில் ஒரு பர்சன் அம்மா சொல்லிட்டாங்க சொல்லிச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு திங்ஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி தரீங்களா? ஏன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அதுவா எனக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் போட்டிருக்காங்க சொல்லிட்டாங்க. ட்ரைனிங் அதுக்கு மெடிக்கல் கேம்ப்பா சொல்லிட்டாங்க. மெடிக்கல் கேம்ப்பா சொல்லிட்டாங்க. எங்கே சொல்லிட்டாங்க? ஒரு வில்லேஜில் சொல்லிட்டாங்க. வில்லேஜாக சொல்லிட்டாங்க. ஆமாம்மா சொல்லிட்டாங்க. ஏன் வில்லேஜ்லாம் போகிறா சொல்லிட்டாங்க. அம்மா டாக்டரை போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் உங்கள் டீட்டை பேசுகிறேன் உங்கள் டீட்டை பேசி நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. அம்மா என்ன பேசுறீங்க, நான் டாக்டர் ஆனதே வந்துட்டு என்னோட டியூட்டி பண்ணிருக்காங்க ஓகேவா. இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச இடத்துல தான் போகணும், பிடிக்காத இடத்துல போகணும் அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா ஓகேவா. நான் வந்து சிட்டிக்கு போய் அந்த வில்லேஜ் போய் அவனை போய்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அங்கே உள்ளவங்களுக்குலாம். அங்கே அதுவும் இப்போ வந்து ரைனி சீசனாக இருக்கா. அங்கே எல்லாருக்கும் ஒரு டெங்கு ஃபீவரெலாம் வந்துட்டு இருக்காமா. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள ஃப்ரீயாக வந்துட்டு இப்போ மெடிக்கல் கேம்ப் போட்டால் தான் போய் வந்து செக் பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்கே யாருக்கும் வந்து பெருசாக வசதி இருக்காது. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்க மாட்டாங்க. யாருக்கும் ஃபீவர் இருந்தால் கூட ரொம்ப கேஷுவலாக விட்டுருவாங்கம்மா. பாவம்மா நாங்கள் போய்ட்டு ஹெல்ப் பண்ணாதம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்தோம்னா அவங்கள பார்த்துப்பாங்களாம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற ஜின்னடா ஓகேவா. அங்கே பாரு ஜிமின் வேண்டாம் ஜிமின்னு சொல்லிட்டாங்கம்மா. ப்ளீஸ் நம்ம அப்படி சொல்லாதீங்க ஓகேவா. நான் அப்பாட்ட அடிச்சு பர்மிஷன் வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. என்னக்கு யார்கிட்ட பர்மிஷன் கொடுத்தா அந்த நம்பிச்சிடும் நம்பிச்சோன்னு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சோன் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெப்பில் இறங்க வராங்க. என்னாச்சு ஜின்னு சொல்லிட்டாங்க. பாரு உன் பையன் என்ன சொல்கிறான் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு என் பையன் என்ன சொன்னா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வில்லேஜ் போகணும்னு சொல்கிறான்னுக்கு. ஆமாம் வில்லேஜ் போகிறான், மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க போகிறான்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு என்ன பேசுகிறாங்க பாரு வில்லேஜில் அவ்வளோ சேஃப் இல்லை ஓகேவா. அங்கே வந்து எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. அங்கே போனால் ஜிமின் உனக்கு அங்கெல்லாம் போனால் செட் ஆகாது ஓகே. தண்ணி மாற்றி குடிச்சா ஃபீவர் வந்துடும், காய்ச்சல் வரும், அது இதுன்னு வரும் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க நானே டாக்டர் என்னால் பார்த்துக்க முடியும் சரியா சொல்லிட்டாங்க. ஆமாம் டாக்டர் நீ வேலை தான் டாக்டர் சரியா. வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு பையன் தான், என் குழந்தை தானே, நான் தான் பார்த்துக்க முடியும். அங்கெல்லாம் போனால் யாரும் ஒன்று பார்த்துப்பா சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் வரவே நான் என்னோட டீம் மட்டும் தானே போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜிமின் வேண்டாம் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கம்மா நான் என்னை பார்த்துப்பேன் ஓகேவா, என்னால் முடியும், நீங்கள் எதுக்குமே இப்படி ஒரி பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. நான் தனியாக போல சொல்லிட்டாங்க. அப்புறம் என் கூட டீமர்ஸாக வராங்க, ஃப்ரெண்ட்ஸாக வராங்க சொல்லிட்டாங்க. பாரு ஜிமின் வேண்டாம் ஜிமின். அங்கே பாரு நம்ஜின் நீ அவங்கள்ட்ட பேசி தான் கேன்சல் பண்ண சொல்கிறான்னு இருக்காங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கூட எத்திக்ஸாக இருக்காது ஓகேவா. டாக்டர்னாக்கா எல்லா சுச்சுவேஷன்லையும் எங்கே கூட்டாலும் போகணும் சரியா. ஒரு பேஷண்ட்டை சர்வ் பண்ணுறதுக்கு டாக்டர் எந்த எக்ஸ்ட்ராலும் போகணும். அதுக்கு பார்த்தா டாக்டர் ஓகே. அப்புறம் எதுக்கு அவங்க டாக்டர் படித்தான்னு சொல்கிறாங்க. நம்ம ஜின் என்ன பேச சொல்கிறாங்க. பாரு ஜின் நம்ம ஜிம்மில் சும்மா ஒரு பேஷனுக்காக படிக்கல ஓகேவா. அவன் ஹானஸ்ட்டாக ஆத்மாத்மா தொழில் பண்ணுறதுக்காக தான் படிச்சிருக்கான் ஓகேவா. அவன் ட்ரூவான டாக்டராக இருக்குன்னு நினைக்கிறான். ஒரு உயிரை சர்வ் பண்ணுறதுக்காக அவ்வளோ இதில் எந்த வேணாலும் ரிஸ்க் எடுப்பான் சரியா. இப்போ அவன் போகணும்னு நினைக்கிறான். அவனோட ஹெல்ப் அங்கே தேவைப்படுது. அங்கே வில்லேஜில் நிறைய கஷ்டப்படுறாங்க. நியூஸ்லாம் பார்க்குறோம்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு வேறு டாக்டர்ஸ் போட்டு ஜிமின் வேணாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒரு அம்மாவோ ஒரு பையன் மேலே வச்சிருக்க பாசத்தை எனக்கு புரியுது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு டாக்டராக அவனோட டியூட்டி அவனை பண்ண முடியும் சரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு டாக்டர் ஆக்குனா சொல்கிறாங்க. அங்கே பாரு நம்ம நான் எங்கே டாக்டர் ஆக்குனேன், நான் டாக்டர் வேணாம் வேறு எதாவது பண்ணி தான் சொல்கிறேன், நீனும் உன் பையன் தான் சொல்லாமல் இப்போ நான் சொல்கிறது கேட்காம பண்ணிட்டீங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே நாங்கள் பண்ணதாவே இருக்கட்டும், அவன் டாக்டர் ஆகிட்டேன் இப்போ அவன் டியூட்டி பண்ண விட சரியா சொல்லிட்டாங்க. நம்ம ஜிமின் நீ கிளம்பு நான் பேக் பண்ணி தரவா சொல்லிட்டாங்க. டேடி உன் பர்ஃபெக்டாக பேக் பண்ண வராது, அம்மா தான் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. அங்கே பாரு ஜிமின் அவன் அனுப்ப மாட்டேன் சரி நான் உன்கிட்ட பேசுகிறேன் சொல்லிட்டாங்க. நான் ப்ளீஸ் நான் சொல்லாதீங்க ஓகேவா, நான் போய் ஆகணும் ஜஸ்ட்டு ஒரு 2 weeks 3 weeks தான் நான் வந்துடுவேன் சொல்லிட்டாங்க. 2 weeks 3 weeks ஆக சொல்லிட்டாங்க. ஆமாம்மா அங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் எதுவுமே நாங்கள் போய் தான் பண்ணணும் சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் சொல்லிட்டாங்க ஆனால் பண்ணி தருவாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் நாங்கள் எதுவுமே இருக்கா ஜிம் வேண்டாம் ஜிம் சொல்லிட்டாங்க. அம்மா இது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கம்மா இந்த கேம்ப் போகணும்னு சொல்லிட்டு சரியா. எல்லா டாக்டர்ஸுமே வேறு ஒரு சிட்டிக்கு வேறு ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க, நாங்களும் போய் தான் ஆகணும் சரியா சொல்லிட்டாங்க. இது கவர்மெண்ட் ஆர்டர் சொல்லிட்டாங்க. இப்போது சரி நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் ஜின் எதுக்கு இப்படி பண்ணுறா சொல்லிட்டாங்க. இல்லை நம்பிட்டு வேணாஞ்சா நம்பிட்டு எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்கள் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரியா சொல்லிட்டாங்க. டே நீ நம்ம எப்படிடா இருப்பேன் சொல்லிட்டாங்க. இப்போது நம்பிட்டு பார்க்குறாங்க. 5 years அவன் நியூயார்க்கில் படிக்கிறேன், நியூயார்க்கில் படித்தேன் அப்போ எப்படி இருந்தால் சொல்லிட்டாங்க. அப்போ மெடிசன் படித்தா நம்ம போய்ட்டு அப்போ பார்த்துட்டு வந்துடணும் சொல்லிட்டாங்க. இப்போ மட்டும் நான் ஜஸ்ட் கொரியாவில் தான் இருக்க போகிறேன், ஜஸ்ட் வில்லேஜுக்கு போகிறான், ஒரு 3 weeks தானே வந்துருவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னால் எடுத்துக்க முடியல. ஜிம்முக்கு பாசம்மா ப்ளீஸ் மை சேனலில் நான் சீக்கிரம் போய்ட்டு வந்துடுவேன், என்ன எனக்காக எனக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தரீங்களா, நீங்கள் தானே ஃபுட்டை பேக் பண்ணுவீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன தான் போய் ஆகணுமா சொல்லிட்டாங்க. நான் வேறவா சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து எங்கே ஸ்டே பண்ணுவீங்க, எங்களுக்கு மட்டும் ரூமில் தருவாங்க ஓகேவா. அதுவும் சிட்டி கிடையாது, நம்ம நினச்சிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்க, 2 வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே வில்லேஜ் எதுவுமே இருக்காது சரியா, எங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க ப்ளீஸ் அம்மா புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. இல்லை அப்பாட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணுறேன். இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் ஓகே அது மாறி இருக்குமா, அது இது நம்ம ரிச்சாக இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படி காமிக்கிற மாதிரி யாருமா ப்ளீஸ் அம்மா சொல்லிட்டாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. இல்லை ஒரு டைம் சொல்லிட்டாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை
ஓகேவா? நான் ஜஸ்ட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். எனக்கு கொண்டாங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஓகேங்க வா சரி இப்போ சின்ன பேக் பண்ணிட்டாங்க. அங்கே பாரு சன்ஸ்கிரீன் இருக்கோ இதை போட்டுக்கோ. எனக்கு வில்லேஜில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அங்கே ஏசிலாம் கூட இருக்காது. நீ எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோ சொல்லி அது எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் இதில் வந்துட்டு உனக்கு சம்திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். நான் ஹேண்ட்மேடாக பண்ண கிம்ச்சிலாம் எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டுக்கோ சரியா சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் பாரு இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. இந்த ஒரு நட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கோ உனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் சொல்லிட்டு ஜின்னு தான் அவ்வளோ பேக் பண்ணுறாங்கம்மா. நான் ஜஸ்ட் 3 வீக்ஸ் தான் போகிறேன். நான் 3 மந்த்துக்கு போகிறேன். சரி இவ்வளோ பேக் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அவ்வளோ லக்கேஜ் எடுத்து போகக்கூடாதுமா சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் வச்சுக்கோ இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். நான் நம்ம கார் அனுப்புவா சொல்கிறாங்கம்மா. வேண்டாம் நான் மெடிக்கல் கேம்ப்க்குலாம் வேனில் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம்மின்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. நான் சொல்ல கேட்க மாட்டேன் ஜிம்மி நீ சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் நான் உன்ட்ட சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் ஜிம்மி நீ வந்து அப்பாவோட கம்பெனி சிஓ வரேன்னு சொன்னேன். நீ தான் இல்லை நான் டாக்டர் கொடுப்பேன் சொல்லி டாக்டர் படித்தேன். எல்லாத்தையும் நீ மட்டும் தான் பிடிவாதமாக இருக்க தெரியுமா. நான் சொல்கிறது கேட்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அச்சோ உங்க பாருங்க மம்மி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கோவப்பட்டாலும் அப்புறமா என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். நான் ஜஸ்ட் டியூட்டி பண்ண தான் போகிறேன். ஓகே டியூட்டி பண்ணிட்டு ரிட்டர்ன் சீக்கிரம் வந்துடுவேன் அம்மா கிட்ட ஓகேவா. என் அம்மா பார்க்காம ரொம்ப சண்டை இருக்க முடியாது சரியா சொல்லிட்டாங்க. நிஜமாக தானே சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி நான் ஆங்கிரி பட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஜின்னோட சிக்ஸை கிட்டாங்க. ஜின்னி பார்க்குறாங்க இப்போ மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. என் அம்மாவே செல்லாமாவே எங்கள் பாருங்க நான் சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஃபோனில் பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன். டியூட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக டாக்டர் உங்களுக்கு கால் பண்ணுவேன். டெய்லி பேசுவோம் சரியா சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்பா கூட சண்டை போடாமல் ஹாப்பியாக இருக்கணும் சரியா. டென்ஷன் ஆகாதுங்க எதுக்கும் சரியா சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்குறாங்க நான் டென்ஷன் ஆக மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. வாடு ஹேண்ட்ஸம் போயிட்டு வரவா சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க பத்திரம் போயிட்டு வா சரியா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் கிளம்பி வந்துடுறாங்க. ஜிம்மி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஜின்னுக்கு ஜிம் மேலே ரொம்ப பாசம். ஆனால் எப்படின்னாக்கா அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனால் ஜிம் பார்த்தாக்கா அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்பிட்டு சொல்லுவாங்க. நம்பிட்டு அப்படி பண்ணிவிடுவாங்க. நம்பிட்டு வந்து ஜிம்மில் என்ன ஆசை அப்படி பண்ணிவிடுவார். சின்னக்குனாக்கா அவருக்கு வேறு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவர் பண்ணவே விட மாட்டார். நம்ம ஜிம் வந்துட்டு அவர் அது பிடிச்சதை பண்ணிடுவார். ஜிம் நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறேன் கொடுத்து வச்சுக்கணும் தெரியுமா. எவ்வளோ லவ் எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ கேரு. உண்மையாக சொல்கிறேன் உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டேன்னு தோணுது. எல்லா அம்மா பெஸ்ட் தான் எனக்கு தெரியும். ஆனால் அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மா தான் பெஸ்ட்டு. எனக்கு நீங்கள் பெஸ்ட்டு தெரியுமா. ஐ லவ் யூமா சொல்லிட்டு ஜிமின் தான் ஜின்னோட பிக்சர் எடுத்து பார்க்குறாங்க. உங்களை மாதிரி பர்சன் கிடைக்கிறேன் கொடுத்து வச்சிருக்கோம். நான் தான் லக்கியோட பர்சன் நினைக்கிறேன். சார் ஜிம் தான் அந்த பிக்சர் பார்த்து கிஸ் பண்ணிட்டாங்க. அப்பா இல்லை வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. இங்கே வில்லேஜுக்கு வந்துட்டாங்க கேம்ப் போட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க ஏன்டா ஃபிளிக்ஸா சொல்லி என்னடா சொல்லிட்டாங்க. அங்கே பாரு அந்த இது உனக்கு தான் ஓகே சொல்லிட்டாங்க. சரிடா சொல்லிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் கேம்ப் ரெடி ஆகுது. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக முகாம் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. ஃபீவருக்கு செக் பண்ணிக்கோங்க மெடிசன் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாரும் ஒரு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாக்கா நம்ம ஹெல்த் விஷயம் தான் வந்துருக்கும் இல்லை அப்படின்னு வில்லேஜ் சில பேர் நம்புவாங்க இல்லையா. நோய் எல்லாம் கூட நோய் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம போகக்கூடாது சொல்லிட்டு யாரும் வர மாட்டாங்க. இவங்க இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அந்த வில்லேஜ் அவ்வளோ லாங்கில் இருக்குது. ரொம்ப எப்படியா ரொம்ப போர் வில்லேஜ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு. ஆனால் இங்கே பார்த்தாக்கா யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபீவர்லாம் இருக்காங்க. கஷாயத்தெல்லாம் வச்சு காய்ச்சி குடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்க ஒர்க் பார்த்துருக்காங்க. இவங்க ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. யாருமே வர சொல்லுவாங்க மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் டர்ன் பண்ணுறாங்க. சொல்லுங்க சொல்லிட்டாங்க. எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா சொல்லிட்டாங்க. எனக்கு 2 டேஸாக கொஞ்சம் தும்மல் வருது சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் உட்காருங்க சொல்லிட்டாங்க. இப்போ இல்லை ஒரே ஒரு பர்சன் பார்த்து அதில் டாக்டர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. எனக்கு வில்லேஜில் அவரே கொஞ்சம் போல்டாக வந்திருக்காரு சொல்லிட்டு இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க என்னடா பண்ணுறாங்க நீ சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தும்மலாக இருக்கிற தும்மல் வந்துருக்கா ஆவி பிடிக்கிறது தானே எதுக்கு எங்கே வந்து ஆவி கேட்குறாங்க. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க நம்மளுக்காக தான் வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு நம்மளுக்காக வந்திருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றிலேருந்து இங்கே எதுக்காக வந்திருக்காங்க. நம்மளும் பார்த்துக்கணும் நம்மளுக்கு ஏதாவது நோய் எதாவது சரி பண்ணுறதுலாம் வந்திருக்காங்க. அது ஃப்ரீயாக ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்காமல் எல்லாம் அப்படி ஓடி ஒழிஞ்சிக்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள அப்படி சொல்லிட்டாங்க. இங்கே பாரு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. பாரு நம்ம நம்புறது தான் இருக்குது. யாரும் நம்பணும் நம்பாமல் எதுவும் பண்ணக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க. நம்மளை வந்துட்டு நம்மளை சர்வ் பண்ண தான் வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஃபீவர் ஏதாவது க்யூர் பண்ணணும் நமக்கு வேறு என்ன பிரச்சனை ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன ஓடி ஒளிறீங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க கஷ்டப்படுறவங்கள பாருங்க. நேற்று நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் யாரும் வரவே இல்லை. மார்னிங் வந்து உட்காந்துருக்காங்க எல்லாம். அவங்க சுற்றியில் அவ்வளோ ஒர்க் விட்டுட்டு அவ்வளோ எல்லாம் இது விட்டுட்டு வந்து இருக்காங்க. எதுக்காக சொல்லிட்டு நம்ம ஜங்க் தன பேர் ஜான் ஜங்கு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவங்களாம் பார்த்து ஸ்டன் ஆயிடுறாங்க. பரவாயில்ல ஒரு வில்லேஜோட பையனுக்கு இவ்வளோ மெச்சூரிட்டியாக அவர் பேசுகிறானே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இவரை மாஸ் பார்த்துருக்காங்க. அழகாகவும் இருக்கான் எவ்வளோ அழகாக பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த பாசம் பார்க்குறாங்க. டாக்டர் ஜிமினை செக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு கொண்டு லைட்டாக கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்காது. சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு தும்மல் வருது. ஓகே ஒன்றும் இல்லை இது நீங்கள் மெடிசன் எடுக்க தேவையில்ல சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆவி பிடிச்சா போதும் சரியாக சொல்லிட்டாங்க. இருந்தாங்க இது வந்துட்டு ஒரு கேப்சூல் சொல்கிறாங்க. இந்த கேப்சூலில் நீங்கள் வந்துட்டு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆவி பிடிச்சிங்கனாக்கா எல்லாம் சரியாயிடும் சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு தேங்க்யூ டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த ஜங்குக்கு டாக்டரே பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காரு சொல்லி பார்த்துருக்காங்க. ஓகே ஜங்குக்கு நீங்கள் போய்ட்டு வரீங்களா சொல்லிட்டாங்க. என் பேரை நீங்கள் சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க கூப்பிட்டாங்களா அப்படி தெரிஞ்சுக்கிட்டா சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ டாக்டர் ஜங்கு சொல்லிட்டாங்க. எதுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. இல்லை எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க புரிஞ்சுப்பாங்க சரிங்களா சொல்லிட்டாங்க. ஓகே சரி போயிடுறாங்க. இப்போ ஜங்க் பாருங்க போயிட்டு ஒரு மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்காக பண்ணதான். எதுக்காக இவ்வளோ இது பண்ணிருக்கீங்க. எவ்வளோ பேருக்கு ஃபீவராக இருக்கீங்க. நாளைக்கு இதெல்லாம் ஆயிடுச்சுனாக்கா யார் பார்க்குறது. இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸே இல்லை தெரியுமா. அப்படி தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு
ஸ்டே பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் தங்கியிருக்காங்க, ஒரு கூடாரம் போட்டு டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். கம்பல்சரி இவங்க செக் பண்ணிட்டாங்க, ஃப்ரீயாக தருவோம் அதோட சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டாக வராங்க, அப்படியே சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக சொல்கிறாங்க இன்ஜெக்ஷன்லாம் யாருக்கும் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போடுறதில்ல. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க ஊசிலாம் போட மாட்டீங்களா சொல்லிட்டாங்க, அது தேவைப்பட்டதான் போடுவோம், தேவையில்லாம் போட மாட்டோம் சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் கூட பயந்து போயிட்டோம், ஏதோ ரத்தத்தெல்லாம் குத்தி எடுத்துருவீங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க. அப்படிலாம் எடுக்க மாட்டோம், உங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிவியரான ஃபீவர் இருக்குது அப்படிலாம் இருந்தாக்கா பிளட் டெஸ்ட் எடுப்போம், அதுவும் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ புரியுது எல்லாருக்கும் வந்து பார்க்குறாங்க, ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பாஸ் வராங்க, எனக்கு செக் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. அவங்க பேசுகிறாங்க பேர் மின்னு இங்கே சொல்லிட்டாங்க. பார்க்குறாங்க ரொம்ப அழகாக பேசுகிறாரு. இப்போ ஒரு பசங்க ஏன்டா அழகான பசங்க வில்லேஜில் தான் இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க கேட்குறாங்க, டே ஃபிரிக்ஸா ஏன்டா சொல்லிட்டாங்க. இல்லைடா ஃபஸ்ட்டு ஒருத்தர் பார்த்தோம் ஜான் ஜாங்க சொல்லிட்டு செம்ம அழகாக இருந்தார், இப்போ இவர் பார்த்தாலும் அழகாக இருக்காரு, எல்லாம் விவரமாக இருக்காங்க அழகாக இருக்காங்க, எதுக்கு அங்கே இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஏன்டா அவங்க பிறந்த ஊரில் அவங்க இருக்கப்போ வெங்கடா இருப்பாங்க சொல்லிட்டாங்க. இல்லை சிட்டிக்கு வந்தால் சொல்லிட்டாங்க, யாரையும் அங்கே இருக்குமோ அங்கே தான் இருப்பாங்க சரி, அவங்க பிடிச்ச இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அவ்வளோதான் சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்டு டே கேம்ப் ஒரு இடத்துல நல்லா போச்சு, அதுக்கடுத்து பக்கத்து ஊர்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே சமாளிக்க முடியல, அவ்வளோ பேர் வராங்க. எனக்கு பாருங்கள் சொல்லிட்டாங்க, தும்மல் வருது காய்ச்சல் வருது சொல்லிட்டு செக் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் செக் பண்ணிட்டாங்க, இவங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு கால் வருது அம்மா சொல்லிட்டாங்க. ஜிம்மி சொல்லிட்டாங்க பார்த்தா நெட்ஒர்க் கட் ஆகிடுது. ஐயோ பார்த்துருக்காங்க, ஏன்னா நெட்ஒர்க்கே வரல பார்த்துருக்காங்க. இப்போ எவ்வளோ பார்க்குறேன் டே இங்கே நெட்ஒர்க்கே கிடைக்காது சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லுவாங்க கொஞ்சம் சரி போடா சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஜிம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு போயிட்டே இருக்காரு, ஆல்மோஸ்ட் போயிட்டு ஒரு பாசம் அடிச்சிட்டாங்க. ஐயோ சாரிங்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பாசம் திரும்பி பார்க்குறாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்லிட்டாங்க, நான் ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு நீங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் என்னாச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க. இல்லை நான் எனக்கு நெட்ஒர்க் கிடைக்குமா சொல்லுவேன், நெட்ஒர்க் கிடைக்கும் பாருங்கள் அங்கே போனால் நெட்ஒர்க் கிடைக்கும் சொல்லிட்டு அங்கேயே ஆமாம் அங்கே தான் டவர் இருக்குது, நெட்ஒர்க் கிடைக்கும் அங்கே போய் பேசுங்க சரியாக சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எங்களுக்கு பூச்சி பாம்பெலாம் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, உங்களுக்கு பயமாக இருக்க டாக்டர் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பயந்தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறவா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஒன்றும் ஓகே இல்லைனா அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் சரியா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை சொல்லிட்டாங்க. அப்போ வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ போயிருந்தா ஜிம் கூட்டிட்டு ஜங்கு தான் கூட்டிகிட்டு போகிற முன்னாடி ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறேன் பார்த்து வைங்க காலை வழுக்கி விட்டுரும் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் நடந்து போகிறாங்க. ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போய் நின்றுருக்காங்க. இங்கே வரும் பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக ஜிம் பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சம் டவர் வர ஆரம்பிக்குது. வருது சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்க. ஹலோ அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க, ஜிமின் இங்கே பாரு என்ன ஸ்கின் எப்படி இருக்கு சொல்லிட்டாங்க. இல்லைம்மா நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, உண்மையில் நல்லா தான் இருக்க சரியா, அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, நிறைய பேர் ஃபீவரெலாம் இருக்குது, ஹை ஃபீவராக இருக்குது, அதெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, ஏன்னா ஃபெசிலிட்டிஸாக இல்லைம்மா அப்படி சொல்லி ஜிமின் ரொம்ப ஓரிட்டா வில்லேஜை பற்றி ரொம்ப எல்லாமே ப்ரௌடாக சொல்லிட்டாங்க. எதை பற்றியுமே இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லவே இல்லை, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தவங்க யாரும் யாரெல்லாம் பார்த்துக்கவே இல்லை உண்மையை சொல்ல போனால். ஆனால் இவங்க சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படி அழகாக பேசிட்டு இருக்காங்க. ஜம்க்கு அதே பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாகவே இப்படிலாம் இருப்பாங்களா ஜம்க்கு ஜிம்னி வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. என்ன அழகாக இருக்காரு ஜம்க்கு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் உண்மையாக ஹாப்பியாக இருக்கா. அம்மா என்ன வரவா சொல்லுங்க. அம்மா இங்கே வந்தால் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வசதி இல்லைம்மா, நாங்கள் இருக்கிறதம்மா கரெக்டாக இருக்கும் சரியா, ஒன்றும் இல்லை நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க சரியா சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி சொல்கிற சரி ஓகே சொல்லிட்டாங்க. சாப்பிட்டியா சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட்டுமா சொல்லிட்டாங்க. ஃபுட்டெல்லாம் வெரைட்டியாக கிடைக்குதா சொல்லிட்டாங்க. அம்மா அவ்வளோ ஃபுட்டெல்லாம் கிடைக்கலம்மா, நாங்கள் தான் சமைக்கிறோம், எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் சரியா சொல்லிட்டாங்க. அப்படியாவும் சொல்லிட்டாங்க. சரி பார்த்து பத்திரமா என்ன அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. மிஸ் அம்மா மிஸ் இல்லை யார் சொல்லிட்டாங்க. சரி ஓகே பத்திரமா சரியா சொல்லிட்டாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பாசம் லவ் யூ சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன ஜிம்மில் பேச ஜங்கு மாதிரிக்கு என்ன ஒரு அம்மா இவ்வளோ பாசுவாங்களா என்ன, இவ்வளோ கேரிங் எப்படிலாம் பேசுவாங்களா, நம்ம அம்மா இப்படி சொன்னதே இல்லையா. ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல நல்லா இருக்குது இது அப்படி சொல்லி சிட்டியில் வளர்ந்தா அப்படி இருப்பாங்க போல. சரி ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு பக்கத்தில் ஜங்கு இருக்காங்க சொல்லிட்டு அதை சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் நினச்சிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகே ஜங்குக்கு ஓகே நான் போவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. போய் இல்லை ஜங்கு வீட்டு வராங்க. அம்மா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. இங்கே டாக்டர்ஸாக வந்திருக்காங்களா. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவ்வளோ ஃபுட்டு ரெடி பண்ணி தரலாமா சொல்லிட்டாங்க. ஏன் ஜங்கு சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா எல்லோரும் நம்மளுக்காக தான் வந்திருக்காங்க, நம்ம கிராமத்துக்காக தான் வந்திருக்காங்க, எல்லாம் வில்லேஜ்க்காக வந்து கஷ்டப்படுறாங்கம்மா, அவங்களுக்காக தேவையான நம்ம கொடுக்கலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குற நல்ல விஷயம் ஜங்குக்கா நீ கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போய்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண ஃபுட்டெல்லாம் நிறைய குக் பண்ணி பேக் பண்ணுறாங்க, எல்லாம் லைனாக எடுக்கிறாங்க, அவங்க வெரைட்டி பட்டாக குக் பண்ணுறாங்க. ஏன் ஜங்கு இவ்வளோ குக் பண்ணுமா சொல்லிட்டாங்க. அம்மா அவங்களும் சிட்டியில் வெரைட்டியாக சாப்பிடுவாங்கம்மா, இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லைம்மா சொல்லிட்டு இப்போ நிறைய குக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வெரைட்டி குக் பண்ணி பேக் பண்ணுறாங்க. அப்புறம் ஹாட் வாட்டர் சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே நிறைய அதை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றாங்க. இவங்க ஏன் சொல்லிட்டாங்க சொல்லிட்டா ஜங்கு காசு சொல்லிட்டாங்க. இவங்க எனக்கு ஜங்கோட கசண்டா ஓகேவா அவர் பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டாங்க. ஏன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா சொல்லிட்டாங்க. வாரண்டா சொல்லி போகிறாங்க. வந்து பார்த்து அங்கே ஒரு அவங்கள்ட்ட டிராக்டர் இருக்குது, அந்த டிராக்டரில் எழுதுறாங்க. இப்போ சொல்லிட்டாங்க போயிடலாம் அந்த கேம்புக்கு போகிறாங்க. இவங்களாம் பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்றது நேற்று கொண்டு வந்த மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டாச்சு, நீங்களாம் சாப்பிட சொல்லிட்டாங்க. தெரியலையே சொல்லிட்டாங்க. இங்கே எந்த வசதியுமே இல்லை, இங்கே கொண்டு வந்து போட்டானுங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களோட மக்களை பார்த்தா பாவமாக இருக்கு, என்ன பண்ணுறது சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது இங்கே இருக்கிறத பார்த்து சமாளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ போயிடலாம்
இவங்க பேசிட்டு இருக்கா, ஏன்டா அங்கே வந்து வில்லேஜ்லாம் கிடைக்கும்டா, பழம்லாம் சாப்பிட கிடைக்குமா சொல்கிறாங்க. கிடைக்கும்டா, ஏன்னா கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் சொல்லி கேட்டு ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வண்டி வருதாங்க, பார்க்குறாங்க ஒரு பசங்க இறங்குறாங்க. டே இங்கே வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. 2 3 பேர் வராங்க, வந்துட்டு இது இறக்குங்க சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா இறக்குறாங்க. என்னடா பண்ணுறாங்க இங்கே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க ஒரு சீஃப் இப்படிக்கா இவங்களுக்குலாம் ஒரு ஹெட்டாக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்துருக்காங்க, ஒரு டீன் வச்சுக்கலாம். டீன் இல்லை டீனுக்கு அடுத்து அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு அங்கே பாருங்கள் டீன் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க டீன் வச்சுக்கலாம். ஓகே டீன் பார்க்குறாங்க. சொல்லுங்கப்பா சொல்கிறாங்க. உங்களுக்கான ஃபுட்டெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்கிறீங்க, சாப்பிடுங்களா சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறீங்க இருக்கு. ஆமாம் சொல்லிட்டு இப்போ இவங்க ஜங்க் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணியிருக்கோம். எல்லாம் அளவான காரம் அளவான உப்புலாம் போட்டு எடுத்து கூட எடுத்து செஞ்சு எடுத்து வந்துருக்கோம். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் எங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் இருக்கீங்க எங்கள் கிராமத்துக்காக, ஸோ உங்களுக்காக கொடுக்குன்னு தோணுச்சு. உங்களுக்கு ஓகே நான் பாருங்கள் சொல்லி சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ திடீர்னு பார்க்குறாங்க, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் குக் பண்ணிட்டு பெரிய விஷயம், நாங்கள் இப்படி சாப்பிட போயிடுவோம் அப்படி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இது கஷ்டம், எங்களுக்கு இது கஷ்டம் கொடுக்க எங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கூட சமைச்சு கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிட நீங்கள் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டாங்க. பகல் ஃபுல்லாக நான் எங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க, அவ்வளோ பேஷண்ட் என்கிட்டே பார்த்துருக்கீங்க, அவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூட எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களும் பெருமையாக இருக்குது, அந்த வில்லேஜில் எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே எல்லா தேவையான திங்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. அந்த பிளேட்டு அந்த பவுல் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப பாசமாக இருக்கும். அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்குறேன், ரொம்ப சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, இது யாருங்க குக் பண்ணீங்க சொல்லிட்டு, யாருங்க குக் பண்ணாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க பார்க்குறீங்க, இவங்க தான் குக் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. நீங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் செஃப்பா அப்படி கேட்குறாங்க. செஃப்பா சொல்லி பார்த்துருக்காங்க. இல்லை நீங்கள் எல்லாம் நீங்கள் சமைக்கிற ஒரு கேட்குறாங்க சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை சமைக்க அப்படி இல்லை, எனக்கு எப்போது நேரம் கிடைக்கும் சமைச்சுப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இது 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் குக் பண்ண மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லி பார்த்துருக்காங்க. நல்லா சாப்பிடுங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மி ஜங்கு பார்த்துருக்காங்க, எவ்வளோ நல்ல மனசு இருந்தால் இவ்வளோ பண்ணுவார் சொல்லி ஜிம்மி ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மியே அவனுக்கு சாப்பாடு பரிமாற்ற அவரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹாட் வாட்டர்லாம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் குடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான், இதில் பழங்கள் இருக்குது, எல்லாமே தோட்டத்தில் விளைஞ்சதா, எந்த ஒரு இதுவும் கிடையாது, மருந்தில் அடிக்கல சரியா, அந்த மருந்து தெளிக்காத பழம் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் சரியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்றோம் சரியாக வாங்கிக்கிறாங்க, ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு பணம் இதெல்லாம் ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க ஓகேவா, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, இங்கே இவ்வளோ விளையுது விவசாயம், இவ்வளோ விளைஞ்சிட்ருக்கு, இதில் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறது என்ன தப்பு, அது எங்களுக்காக தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களாக கொடுக்குறது என்ன தப்பு சொல்லிட்டு அவங்க ஜங்க் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவை என்கிட்ட கேட்கலாம், நான் உடனே கூட்டு வந்து தரோம் சொல்லிட்டு எடுத்து தரோம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ போயிட்டாங்க. இப்போ எவ்வளோ ஜங்க் கூட்டிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க, எனக்கு இந்த வில்லேஜில் எது செய்வாங்கடா, ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிடும் ஆசை இருக்கா சொல்லிட்டாங்க. ஆப்பம் தேங்காய் பால் ஆமாடா சாப்பிடும் ஆசை இருக்குது, கிடைக்குமாடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எவன்ஜின் பார்க்குறாங்க, நீ வேணா அதை பருவற ஜங்க் அவரை கேட்டு பாரு சொல்லிட்டாங்க. போய் அவர் பேப்பரை கேட்குறது சொல்லிட்டாங்க. கேட்டு பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக ஜங்க் வராங்க. ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க ஜிமின் டாக்டர் என்ன வேணும் சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன டாக்டர் கூப்பிடுவாங்க, ஜிமினி கூப்பிடுங்க சரியா சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் டாக்டர் ஜிமின் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டாங்க. இல்லை அங்கே ஆப்பம் தேங்காய் பால் கிடைக்குமா சொல்லிட்டாங்க. ஆப்பம் தேங்காய் பால் ஆமாம், நான் கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிட்ட போல இருக்குது, வயலில் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அதை சாப்பிடணும் ஆசை இருக்குது, சில எனக்கு வயிறு கொஞ்சம் புண்ணாகிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதான் கொஞ்சம் அந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் ஹீல் ஆகும் சொல்லிட்டாங்க, பெயின் எதுவும் வராது, அப்புறம் எதுவும் இரிட்டேஷன் இருக்காது சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே உங்களுக்கு அந்த மாதிரி காரம் எதுவும் ஒத்துக்காதா சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ஸ்பைஸ் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படியா, அப்போ உங்களுக்கு தனியாக சமைச்சு கொண்டு வருவா சொல்லிட்டாங்க. அப்படிலாம் வேணாம் சொல்லிட்டாங்க. இல்லை நான் உங்களுக்கு தனியாக சமைச்சு எடுத்துட்டு வரேன், நான் வந்து உங்களுக்கு ஆப்பமும் தேங்காய் பால் எடுத்துட்டு வரேன் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டம், எனக்கு எது கஷ்டம், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் போயிட்டு வரேன் ஜிம்முக்கு போயிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எவ்வளோ நல்லவராக இருக்காரு, எவ்வளோ அழகாக இருக்காரு, ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஊர் எல்லாரும் கேட்குறாங்க ஜிம்மு எப்படி ஜங்கு எப்படி சொல்லிட்டு, ஜங்கு பற்றி எல்லாரும் பெருமையாக சொல்லிட்டாங்க. நல்ல டேட்டாக ஒரு பையன், நல்லா படிப்போம், ஃபஸ்ட் ரேங்க் வந்தாலும். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு கேட்டாங்க, நீ வில்லேஜில் ஃபார்மர் ஒர்க் பண்ண, ஏன்னா உங்களுக்கு இங்கே இருக்க தோட்டமே அதிகமாக ஜங்கோட தான், நீ ஃபார்மர் இது பண்ண போறியா அப்பா மாதிரி, இல்லை வில்லேஜுக்கு போக போறியா சிட்டிக்கு போக போறியான்னு கேட்டாங்க. அவன் வந்துட்டு கொஞ்சம் நான் ஃபார்மராக இருக்கேன் அப்பா மாதிரி சொல்லிட்டான். அவன் இங்கே இருக்கானா, அவனுக்கு அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சது. ஜிம்முக்கு ஜங்க் மேலே ஒரு மாதிரி ஃபால் ஆகுது. இப்போ ஃபைனலாக மேம் ஜிமின் தாண்டா வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கு அப்பவும் தேங்காய் போட்டுறாங்க. டாக்டர் ஜிமின் சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு நீங்கள் டாக்டர் ஜிமின் கூப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் ஜிமினி கூப்பிடுங்களா, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படி அப்போ ஜிமின் கூப்பிட்டு உங்களுக்கு ஓகே வாசி, எனக்கு ஓகே சொல்லிட்டு அப்போ அப்படி கூப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் சாப்பிட்றாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஜங்கு சொல்லிட்டாங்க. அப்படியே சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ எவ்ரிடே ஜங்கு தர ஒரு 1 வீக் போயிடுச்சு. ஜங்குக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படிலாம் ரெண்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு சண்டே தானே ஓகே ஜங்கு ஜிம் பார்க்குறாங்க, இந்த வேலையை சுற்றி பார்க்கலாமான்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, யாரை வச்சு சுற்றி காமிக்க சொல்கிறது சொல்லி பார்த்துருக்காங்க. நான் கூட்டிகிட்டு போவா சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், கூட்டிகிட்டு போவா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஜங்கு ஜிம்மு பிடிச்சிருக்கு, அவர் சட்டி சுற்றி வந்துட்டு இந்த பக்கம் ஜிம்முக்கும் ஜங்கு பிடிச்சிருக்கு, 2 பேரும் இப்போ வெளியே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு எல்லாமே பிடிச்சி வில்லேஜ் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. உங்கள் சிட்டி விட அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. உண்மை சொன்னால் சிட்டி விட ரொம்ப அழகாக இருக்குது, எந்த பக்கம் பார்த்தா க்ரீனரியாக இருக்குது, அங்கே பார்த்தா வெறும் பில்டிங்காக இருக்கும், இங்கே பார்த்தா ரொம்ப க்ரீனரியாக அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படியா, அப்புறம் கடல் சார்ந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவீங்களா சொல்லிட்டாங்க. கடல் சார்ந்த ஃபுட்டு ஆமாம், இங்கே ஒரு கொஞ்சம் ஊர் தள்ளி போனாக்கா கடல்லாம் இருக்குது, உங்களுக்கு கடல் எனக்கு பிடிச்சிருவா, மீன் நத்தையெல்லாம் பிடிச்சிருவா. ஐயோ அதெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டாங்க. பிடிக்காது உங்களுக்கு சார், எனக்கு பிடிக்காது சொல்லிட்டாங்க. என்ன பிடிக்கும் சொல்லிட்டாங்க. எனக்கு சிக்கன் பிடிக்கும் சொல்லிட்டாங்க. சிக்கன் பிடிக்குமா, எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி இருக்குது, சமைச்சிட்டு வருவா சொல்லிட்டாங்க.
ஜிம் பார்க்குறேங்க. இல்லை வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லுங்கள் சொல்லிட்டாங்க. இவ்வளோ பேர் இருக்கோம் சொல்லிட்டாங்க. இல்லை நிறைய இருக்குது, உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் சொல்லுங்கள், சிக்கன் எடுத்துகிட்டு வருவா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, சிட்டியில் தான் அப்படி இருப்போம் போய் இந்த வில்லேஜில் பண்ணுவாங்க போல சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் ஜம்காரங்க சிக்கன் சமைச்சிட்டு விடுறாங்க. இப்போ ஜம்கார பார்க்குறேன். இந்த பையன் என்ன இந்த டாக்டர் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கான், எல்லா டாக்டரும் விழுந்து கவனிச்சிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்போ விடுமா பண்ணிட்டோம் சொல்லிட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் தாண்டா எல்லா டாக்டர்ஸ்க்கும் வந்து சிக்கன் கொண்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி தான் ஒரு ஸ்பெஷல் சொல்லி கேட்குறாங்க, சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஜங்கு ஜிம்முக்கு பார்த்து பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு வாரம் முடிச்சு செகண்ட் வீக் தான்டா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு என்னக்கா இங்கே வந்து பக்கத்தில் ஒரு இதில் குளிச்சிருப்பாங்க, அது குளிச்சு தண்ணி ஒத்துக்க மாட்டேது, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன ஜிம்னு சொல்கிறாங்க, இங்கே ஃப்ரெஷ்ஷான தண்ணி எங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த லேக்கில் குளிக்கிறது எனக்கு ஒத்துக்கல சொல்கிறாங்க. லேக்கில் குளிக்கிறது ஒத்துக்கலையா? ஆமாம், எனக்கு இந்த லேக் தண்ணி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, எனக்கு ஃப்ரெஷ்ஷான தண்ணி குளிக்கலும் போட்டிருக்கு, அட்லீஸ்ட் ஒன் டேவே குளிக்கணும், எனக்கு இந்த தண்ணி குளிச்சு அரிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஸ்கின்லாம் சொல்கிறாங்க. இப்போனா எங்கள் தோட்டத்தில் போர் இருக்குது, அங்கே வரீங்களா, அது குளிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரலாமா, கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ போய் எல்லாருமே வராங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. வாடா குளிக்கலாம் சொல்லிட்டாங்க. என்னடா நீங்கள் ஃபஸ்ட்டு குளிங்க லாஸ்ட்டாக குளிச்சிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஃபைனல் எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஜங்குக்கு ஜிம் தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நாங்கள் குளிச்சு வா சொல்கிறாங்க. ஜிம் ஏன் இப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை நான் தனியாக குளிக்க போகிறேன் அதான் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் தள்ளி போவா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறப்பா ஜங்கும். சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் தான் இப்போ அங்கே குளிக்கிறதுக்கான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. இப்போது சிட்டி ஹாஸ்பிட்டலில் குளிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் வேறு பண்ணி தான் குளிச்சிருக்காரு. ஜிம்மாலாம் குளிக்கிறேன் ஆனால் குளிச்சு ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மில் என்ன அழகாக இருக்கான் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் தான் சும்மா வாசல் பார்த்துருக்காங்க. இங்கே இருக்கிறதே ரொம்ப அழகான டாக்டர், அன்பான டாக்டர் தான் ஜிம்மி தான் சொல்லி பார்த்துருக்காங்க. எல்லாரும் அப்படி இருக்காங்க. இருந்தாலும் சகிப்பு தன்மையோட ஜிம்மில் கூட தான் இருக்குது. மற்ற எல்லாரும் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இருக்கிறதுக்கு. ஆனால் ஜிம்முக்கு எல்லா சகிப்பு தன்மையும் இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. கேரிங்காக பேசுகிறாரு. அதை பார்க்குறப்போ நம்ம ஜம்க்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. ஃபைனல் ஜிம்மி குளிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம்மி நம்ம ஹெட் ஒர்க் பண்ணி ஸ்லிப்புறாங்க. அப்புறம் ஹேர் ஃப்ளிப் பண்ணுறாங்க. செம்மனாக இருக்குது. ஐயோ ஜங்க் பார்க்குறேங்க. விழுந்துட்டேன் நான். இது வரைக்கும் யாரும் இவ்வளோ வாங்கினதே இல்லை. முதல் தடவை டாக்டர்கிட்ட நான் வாங்கிட்டேன். ஜங்க் பார்த்துருக்கேங்க. ஜிம் பார்க்குறேங்க. ஜங்குக்கு நீங்கள் குடிக்கலாம் சொல்லிட்டாங்க. நானும் குடிக்கிறேன் சார் குடிங்க சொல்லிட்டாங்க. ஜங்கு வந்து குடிக்கிறாங்க. ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் குடிக்கிறப்ப ஜிம் ஒரு மாதிரி இருக்குது. வில்லேஜ் போய் என்ன பாரு என்ன ஹாட்டாக இருக்கான். ஜங்க் பார்த்து ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. செம்ம அழகாக இருக்கான். அழகு மட்டும் இல்லை மனசும் அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கிற பையன். எவ்வளோ கேரிங்காக எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு வந்துட்டு உண்மையாகவே நீங்கள் ரொம்ப நல்ல பையன் சொல்லி ஜங்க் ஜிம் பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து உங்களை மாதிரி தான் இருக்கும், ஒரு ஐடியல் டைப்னா உங்களை மாதிரி தான் இருக்கும் சொல்லி ஜங்க் ஜிம் நினச்சிருக்காங்க. இப்போது ஒரு 3 வீக்ஸ் ஆக போதுரா. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க. டாக்டர் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் ஜங்க் சொல்லிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்ட தப்பாக நினச்சி மாட்டீங்களா? சொல்லுங்கள் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா கேட்குறாங்க. இல்லையே ஏன் சொல்கிறாங்க. இல்லை கேட்டா சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா கேட்குறாங்க. இல்லை எனக்கு என்ன கேட்ட சொல்கிறாங்க. ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வேணா பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களான்னு கேட்டா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க உங்களுக்கு போய் நானா சொல்கிறாங்க. அதை பிடிச்சி தான் சொல்லுங்கள் சரியாக சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்காமல் இருக்குமா நான் சரி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜங்கும் ஆமாம் பிடிச்சிருக்கு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. உண்மை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உண்மை பிடிச்சிருக்கு, ஆனால் அதுக்காக உங்களை வந்துட்டு ஆசைப்பட மாட்டேன். எனக்கு நீங்கள் ஒரு டாக்டர் சிட்டியில் இருக்க வேண்டிய பர்சன், இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட ப்ராப்பராக இல்லை. அப்படி இருக்கும்போது இங்கே போய் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே என்ன கொஞ்சம் டேஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் வரப்போகுது சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு? ஆமாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பேசியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் வரப்போகுது, கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமாம் இங்கே வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை, சீக்கிரமே ஒரு ஹாஸ்பிட்டல் வரப்போக சொல்லிட்டாங்க. உங்களை மேரேஜ் பண்ணிட்டீங்க டாக்டராக இருக்கவா கேட்குறாங்க. ஜங்கு இது விளையாடுறாங்க ஜிம் நினச்சிட்டு பேசுகிறாங்க. அப்படி அங்கே இருந்து விளையாட சொல்லிட்டாங்க. இங்கே இருக்க ரொம்ப கஷ்டம் தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு கஷ்டம் இல்லையா, நல்லா தான் இருக்குது, நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க, நல்லா விதவிதமாக சமைச்சு போடுவாங்க போல், நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான ஏர் நல்லா சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் 10 நாளைக்கு நல்லாயிருக்கும், 11 நாளைக்கு காசு தரும் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும் சொல்லிட்டாங்க. இல்லை உங்களால் இங்கே ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஹேண்டில் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஹேண்டில் பண்ணிட்டா அப்படி சொல்லி ஜிம் ஜங்கிட்ட க்ளோஸ் போகிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஹேண்டில் பண்ணிட்டா இங்கே வச்சுப்போம் பரவாயில்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போது 2 பேரும் ஒரு தோட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரு கார்டனில் தான் இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹேண்டில் பண்ணிட்டா வச்சுப்பீங்களா இங்கே சொல்லிட்டேன். ஆமாம் வச்சுப்பேன், விடவே மாட்டான் பரவாயில்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. வச்சுக்கோங்க யார் வேணாம் சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் நான் விளையாடல உண்மையாக கேட்குறேன், சீரியஸாக கேட்குறேன் ஓகேவா, இவ்வளோ நேரம் விளையாட்ட பேசணும் தான் நினச்சேன், இப்போது சீரியஸாக கேட்குறேன் ஓகேவா உனக்கு இங்கே இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஓகேவா உங்கள் நான் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படி கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. பிடிச்சிதான் எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சும்மா எடுத்துக்கூட சரியா லீகலாக ஒய்ஃபு தான் எடுத்துப்பேன் பரவாயில்லையா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நானும் அப்படி தான் சொல்கிறேன் ஓகேவா, பிடிச்சிருந்தாக்கா மேரேஜ் பண்ணிட்டு லீகலாக எடுத்துக்கோங்கன்னு நானும் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாங்க பெஞ்சு உண்மை சொல்கிறியா ஓகே தானே இருப்பியா அப்படி கேட்குறாங்க. நான் இருப்பேன் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஒய்ஃபை வேணும் ஆசையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, என் கூட வர முடியுமா, என் அப்பா மட்டும் பேச சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வரேன் சரியாக சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ போயிங்களா 3 வீக்ஸ் முடிஞ்சிட்டா. ஜிம் ஜங்கும் லவ் கூட இந்த ஐ லவ்லாம் சொல்லிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இப்படி பேசியிருப்பாங்க. 3 வீக்ஸ் முடிச்சு ஜிம் கேம்ப் போட்டு கிளம்புறாங்க.
இப்போ ஜங்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறேன் எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் நான் சிட்டிக்கு போகிறேன் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஜிம் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்பாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கு அவங்க அப்பா போய் பேச போகிறேன் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா இல்லை இல்லை எனக்கு ஜிம்மில் வந்து பிடிக்கல சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் அவன் பார்க்க தான் டாக்டராக இருக்கான் இதெல்லாம் அவனுக்கு செட் ஆக சரியா ஏதோ ஒன்று வந்துட்டு எடுப்படி மாதிரி வச்சுப்பான் சொல்லி எடுப்படி மாதிரியா சொல்லிட்டாங்க. ஆமாம் அவன் வந்து வேலை வாங்குவான் மதிக்க மாட்டான் படிச்சிருக்கிற தெம்பில் இருப்பான் அந்த மாதிரி பையன் வேண்டாம் உனக்கு சிட்டியில் பாசெல்லாம் வேணாம் நம்ம வில்லேஜில் ஒரு பொண்ணு பையனை பார்க்கலாம் சரியா எனக்கு அந்த பையனை பிடிக்கல சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் தப்பா புரிஞ்சுட்டீங்க ஜிம்மில் அப்படி கிடையாது சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க எனக்கு அப்போ தெரியும்டா நீ வந்துட்டு ஸ்பெஷலாக சமைச்சதுக்கு போகிறப்ப இப்படி தான் பண்ண சொல்லிட்டு எனக்கு அந்த பையன் வேணாம் ஓகேவா இந்த பையனை மறந்துட சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்னால் முடியாது என்னால் மறக்க முடியாது எனக்கு அவன் பிடிச்சிருக்கு அவனே ஒப்பனை சொல்லிட்டு என் கூட இருப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அவன் வேணும் அவன் டாக்டராக இருக்கலாம் ஆனால் வந்துட்டு எனக்கு லவ் பண்ணுறேன் எனக்கு அவன் பிடிச்சிருக்கு எனக்கு அவன் பிடிச்சிருக்கு நான் வில்லேஜ் பாய் இருக்கலாம் என்கிட்ட எல்லா திறமை இருக்கிறது அவனே சொல்கிறான் சரியா நான் அவன் அப்படியே பார்த்துப்பேன் நான் அவன் மேரேஜ் பண்ணிக்கு போகிறேன் அவங்க கிட்ட போய் பேச போகிறேன் சொல்லிட்டாங்க. ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க ஜங்கு உண்மையாக சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒன்று பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அவன் வந்து ஓகே சொல்லிட்டான் நான் மேரேஜ் பண்ணிக்கு போகிறேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா தான் இங்கே பாருங்க பையன் செட் ஆக மாட்டான் சரியா அவன் சும்மா ஜஸ்ட் ஒன்று சுத்த விட்றான் ஏன்னா சார் கொஞ்சம் அழகாக இருக்கா அதை வச்சு ஒன்று சுத்த விட்றான் சொல்லிட்டாங்க. பாருங்க அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க சார் சொல்லிட்டாங்க. பாருடா நீ அழகாக இருக்கலான்னு வில்லேஜ் பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் அழகாக இருக்கானா சிட்டியில் பையன் அவன் பிறந்த பையன் சரியா அவன் கொஞ்சம் விவரமாக இருப்பான் அவனுக்கு தெரியாத விவரம் அவன் சும்மா சுத்த விட்டுட்டு இருக்காண்டா ஏமாத்திடுவான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க என் ஜிம்மில் அப்படி கிடையாது ஓகேவா நான் அவங்க அப்பா மட்டும் பேசிட்டு அங்கே கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடாரு. அவங்க அப்பா ஜங்கோட அம்மா பேச்சு கேட்காம போயிடறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிம்மி வீட்டுக்கு வராங்க ஜிம்முக்கு ஒரு அவசரம் இருக்குது என் அம்மா கொஞ்சம் கோவப்படுவாங்க பொறுத்து கோவம் சொல்லிட்டாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி தான் இருக்காங்க அவர் பொறுத்துக்கிறாங்க சட்டி ஜங்கு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜிம்மி வராங்க ஜிம்மி பண்ணி ஜங்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மி எப்படின்னா கொஞ்சம் ஹைடாக தான் வந்துருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா நான் வந்துட்டா சொல்லிட்டாங்க. ஜிம்மி வந்துட்டு ஜிம்மில் அம்மா ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா நான் ஒரு பர்சன் கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டாங்க. யாரும் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லிட்டாங்க இல்லை அப்புறம் சொல்லிட்டாங்க எல்லாரும் பார்ட்னர் சொல்லிட்டாங்க. ஜிம்மி என்ன சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க ஜங்குல வராங்க. இப்போ அந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறாங்க ஜிம்மி யார் பா சொல்லிட்டாங்க. பா என்ன சொல்லிட்டு உட்காருங்க சரி இப்போ உட்காருங்க ஜங்கு உட்காருங்க சரி ஜங்கு ஒரு அவசரம் இருக்குது ஜிம்மி பார்க்குறாங்க நீ யார் அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அம்மா நீ யாரும் கேட்காது நீங்கள் யாருன்னு ரெஸ்பெக்டாக கேளுங்கம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க சரி ஓகே நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. என் பேர் ஜான் ஜங்கு சொல்லிட்டாங்க. சரி நீ யார் ஜிம்முக்கு சொல்லிட்டாங்க. நான் ஜிம்முக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கோவம் பாய் ஃப்ரெண்டாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க அம்மா ஆமாம் அவர் பாய் ஃப்ரெண்ட் நான் லவ் பண்ணுறேன் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அவருக்கு லவ் பண்ணுறாரு நான் கேம்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மு தான் ஜிம்மில் உங்க ஸ்லாப் பண்ணிட்டாரு ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. ஜங்கு ஒரு மாதிரி பாருங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் எப்போ என் அடிக்கிற ரைட்ஸ் இருக்கு ஓகேவா நீ வேலையை பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்கம்மா என்ன அடிச்சுக்கோங்க என்னால் பண்ணிக்கோங்க ஓகேவா ஜங்கு கூட இப்படி பேசாதீங்க ஓகே ரெஸ்பெக்டாக பேசுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம